இவ்விழாவிற்கு தலைமையேற்று நலத்திட்ட உதவிகள் வழங்கி சிறப்புரையாற்ற வருகை புரிந்துள்ள நமது ரெப்கோ ஹோம் ஃபைனான்ஸ் நிறுவனத்தின் சேர்மன், ரெப்கோ வங்கி மற்றும் ரெப்கோ மைக்ரோ ஃபைனான்ஸ் நிறுவனத்தின் இயக்குநருமான மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய உயர்திரு சி தங்கராஜ் அவர்களை வருகை என வரவேற்கிறோம். எங்களுக்கு வழிகாட்டியாக இருந்து இவ்விழாவிற்கு வருகை தந்து பெருமை சேர்க்கும் நமது ரெப்கோ வங்கியின் திருச்சி கிளஸ்டர் பிடிஓ உயர்ந்த சந்தானவேல் அவர்களையும் வருகை என வரவேற்கிறோம். விழாவிற்கு மேலும் ரெப்கோ ஹோம் ஃபைனான்ஸ் நிறுவனத்திலிருந்து வந்திருக்கும் ஆர்கியம் திரு அப்பாஸ் அவர்களையும் வருகை என வரவேற்கிறோம். மேலும் புதுக்கோட்டை ரெப்கோ ஹோம் ஃபைனான்ஸ் நிறுவனத்தின் கிளை மேலாளர் திரு கே சோழன் அவர்களையும் ரெப்கோ மைக்ரோ ஃபைனான்ஸ் கிளை மேலாளர் திரு சிதம்பரம் ரமேஷ் அவர்களையும் வருகை என வரவேற்கிறோம். இறுதியாக இவ்விழா சிறப்பாக நடைபெறுவதற்கும் கடந்த ஒரு வார காலமாக எங்களுடன் இணைந்து பணியாற்றிய நமது ரெப்கோ வங்கியின் புதுக்கோட்டை மாவட்ட பேரவை பிரதிநிதி மரியாதைக்குரிய திரு ரெப்கோ சண்முகம் அவர்களையும் அவர்களுடன் இணைந்து பணியாற்றிய முன்னாள் பேரவை பிரதிநிதி திரு அமிர்தலிங்கம் அவர்களையும் வருகை என வரவேற்கிறோம். மேலும் இவ்விழாவிற்கு எங்களின் அழைப்பை ஏற்று சிறப்பிக்கும் முன்னாள் பேரவை பிரதிநிதிகளும் தாயகம் திரும்பியவர்களுக்கு பல வழிகளிலும் உதவிகள் புரியும் தன்னார்வலர்கள், பத்திரிகை நண்பர்கள், ஊடகவியல் நண்பர்கள் அனைவரையும் வருகை என வரவேற்கிறோம். இறுதியாக எங்கள் அழைப்பை ஏற்று வருகை தந்து சிறப்பிக்கும் பயனாளிகள், ஆவகுப்பு உறுப்பினர்கள், புதுக்கோட்டை மாவட்டத்தில் உள்ள தாயகம் திரும்பியோர் வங்கி உறுப்பினர்கள் அனைவரையும் வருகை என வரவேற்கிறோம். நன்றி. அடுத்த நிகழ்வாக சிறப்பு விருந்தினர்களுக்கு பூங்கொத்து சால்வை அளிக்கிற நிகழ்ச்சி நடைபெறும். வங்கியினுடைய அவர்கள் பூங்கொத்து கொடுத்து வங்கியினுடைய மேலாளர் அவர்களை இயக்குநர் அவர்களுக்கு பேரவை பிரதிநிதி திரு சண்முகம் அவர்களுக்கு பூங்கொத்து வரப்பாறு கொடுக்கப்படுகிறார். ரெப்கோ வங்கியின் தலைவர் டி சந்தானம் அவர்களுக்கும் ரெப்கோ வங்கியின் மைக்ரோ ஃபைனான்ஸ் தலைவர் அவர்களுக்கும் திருச்சி வீடியோ அவர்களுக்கும் சந்தானவேல் அவர்களுக்கும் ரெப்கோ வங்கியின் மேலாளர் அவர்களுக்கும் உதவி மேலாளர்களுக்கும் வங்கி பணியாளர்களுக்கும் ஆளுநர் நண்பர் அமிர்தலிங்கம் அவர்களுக்கும் பேரவை பிரதிநிதியாக 30 ஆண்டுகளுக்கு மேல் சிறப்பாக செயல்பட்டு வரும் சகோதரர் சண்முகம் அவர்களே, முன்னாள் பேரவை பிரதிநிதிகள் அமிர்தலிங்கம் அவர்களே, ராமலிங்கம் அவர்களே, சுபாதேவி அவர்களே மற்றும் ரெப்கோ வங்கியின் திருச்சி மண்டல மேலாளர் சந்தானவேல் அவர்களே, ரெப்கோ ஹோம் ஃபைனான்ஸ் திருச்சி ஆர்டிஎம் அப்பாஸ் அவர்களே மற்றும் புதுக்கோட்டை ரெப்கோ வங்கியின் மேலாளர் வேல்முருகன் அவர்களே, ரெப்கோ வங்கி, ரெப்கோ ஹோம் ஃபைனான்ஸ், மைக்ரோ ஃபைனான்ஸ் நிறுவனங்களைச் சேர்ந்த அதிகாரிகளே, பணியாளர்களே, எல்லாவற்றுக்கும் மேலாக இங்கு வந்திருக்கும் எனது அருமை தாயகம் திரும்பிய சொந்தங்களே, உங்கள் அனைவருக்கும் எனது மதிய வணக்கம். ஒரு விஷயத்தை தெளிவா புரிஞ்சுக்கங்க. நம்மளுடைய குழந்தைகளை படிக்க வைக்கிறதுக்கு நம்ம அறக்கட்டளை மூலம் எவ்வளவு முடியுமோ அவ்வளவுக்கு அதுக்காக ஒரு இன்ஜினியரிங் காலேஜே வாங்கியிருக்கோம். விரைவில் அடுத்த ஆண்டிலிருந்து நமது குழந்தைகள் நம்ம அளவுக்கே படிக்கிற அளவுக்கு ஏற்பாடுகளை சொன்னாங்க. நிறைய திட்டங்கள் மகப்பேறு திட்டம்,
ஃபுல் ஃபீஸ் கொடுக்க முடியல. இன்ஜினியர்னா 75,000 தான் கொடுத்துட்டு இருக்கோம். பட் எதிர்காலத்துல அது 1 லட்சம் 1.5 லட்சம் இருந்தா கூட அந்த தொகையை முழுமையாக கொடுக்கக்கூடிய ஒரு நிலையை நாம் அடைய இருக்கிறோம் விரைவில் என்று இப்போது தெரிவித்துக் கொள்கிறேன். அதனால யாரெல்லாம் தாயகத்திற்கு இருக்காங்களோ அவங்க வீட்டுல அப்பா அல்லது அம்மா இல்லைன்னா அவங்க குழந்தைகளை படிக்கிறது நம்ம அறக்கட்டளையின் பொறுப்பு. எங்க 2 தலைவர்களுடைய பொறுப்பு அது. அவங்களுடைய கல்வி முடியும் வரை அதற்கான ஏற்பாடை நிச்சயம் செய்து கொடுப்போம். வேலை வாய்ப்பு அதுதான் இப்ப அதுக்கான ட்ரைனிங் நம்ம கொடுக்க போறோம் அடுத்த வருஷத்துல இருந்து. அதாவது படிச்ச நம்ம